அண்மை செய்தி. கேரள மாநிலம் வயநாடு சூரல்மலை பகுதியில் பயங்கர மண்சரிவு ஏற்பட்டு விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அதிகாலை 2 மணிக்கு பயங்கர மண்சரிவு ஏற்பட்டதில் பலர் சிக்கியுள்ளதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, விவரங்கள். சுபாஷ், கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்துல நள்ளிரவு ஒரு 3 முறை மிகப்பெரிய கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது பார்த்தோன்னா வயநாடு மாவட்டத்தில் உள்ள மேம்பாடி, முண்டக்கையம், சூரல்மலை ஆகிய பகுதிகளில் அடுத்தடுத்து நள்ளிரவு 2 மணி மற்றும் 4 மணி மற்றும் 6 மணி அளவில் மிகப்பெரிய வெடிச்சத்தத்துடன் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலச்சரிவில் பார்த்தோம்னா சுமார் ஒரு 400 குடும்பம் மாட்டிக்கொண்டு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. இந்த 400 பேர் அங்கிருந்து வேறு இடங்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பல குடும்பங்கள் இதுல மாட்டிக்கொண்டு இருக்கலாம் என கூறப்படுகிறது. முதல் கட்டமா பார்த்தோம்னா அந்த பகுதியில மீட்பு நடவடிக்கைகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த சூரல்மலை என்ற பகுதிக்கு செல்வதற்கு ஒரு பாலம் உள்ளது. அந்த பாலமும் நிலச்சரிவில் மாட்டிக்கொண்டு உள்ளதாகவும் இதனால வீரர்கள், அதாவது தேசிய பேரிடர் மீட்பு குழு மற்றும் உள்ளூர் தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கு. இருந்த போதிலுமே பார்த்தோம்னா நள்ளிரவு முதல் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த பக்கம் கனமழை பெய்து வருவதனால மீட்பு பணியில் மிகப்பெரிய ஒரு இடையூறு ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில பல்வேறு மீட்பு குழுவினர் முகாமிட்டு அந்த பகுதி மக்களை மீட்கும் பணியில மும்முரமாக ஈடுபட்டு வராங்க. மேலும் பார்த்தோம்னா இந்த பகுதி நிலச்சரிவில் ஏராளமான வாகனங்கள் சிக்கி உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு. இருந்த போதிலுமே தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.